பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே, பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே, என் பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. மோசே உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவ்விதமாய் கூறுகிறார், வாசியுங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் வரைக்கும் தான் நடத்த முடிந்தது. 40 வருஷத்துல அந்த முரட்டாட்டம் உள்ள மக்களை யோர்தான் வரைக்கும் தான் நடத்த முடிந்தது. யுத்தங்கள் எல்லாம் இதுதான் இருக்குது. கானான் தேசத்தில் 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். யோர்தானுக்கு இக்கரையில் தான் பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நடக்க இருக்கிறது. மோசே 3 யுத்தங்கள் நடப்பித்து மக்களை காப்பாற்றினார். அப்ப மோசே ஜனங்களை பார்த்து, யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய மக்கள் நெடியவர்கள், பொல்லாதவர்கள், உங்களை விட பலசாலிகள், ராட்சத பிரவியைச் சேர்ந்தவர்கள், அவர்களை குறித்து அவர்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. யோசுவா உங்களை காத்துக் கொள்வான் என்று அவன் சொல்லவில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தராமே உங்களுக்கு முன்னே போவார் சொல்லுகிறார். The Lord your God will go before you. So நீங்கள் அந்த ஜாதிகளை குறித்து அந்த ஜனங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. இந்த வருஷத்திலே இந்த 365 நாட்கள்ல உலகத்தில் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நாம என்னென்ன பாதைகளில் கடந்து செல்ல போகிறோம் என்ற ப்ளூ பிரிண்ட் நம் கையில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு முன்னே செல்வேன். ஆகையால் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே. ஆண்டவர் யோசுவாவையும் ஜனங்களையும் திடப்படுத்தும்படி மோசே சொல்லுகிறார். யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த 7 ஜாதிகள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட யோசுவா யுத்தம் செய்த ராஜாக்களின் வருஷ பின்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ராஜாக்கள் இந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை வெற்றியும் கொடுக்க முன்னே செல்லுகிறார், ஆகையால் கலங்காதிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 33ஆம் வசனத்திலே 1:33, நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு முன்னே 33 கூட வாசிங்க. உபாகம் 1:33. இரவில் அக்கினியிலும் உங்க வழியை வழிகாட்ட, நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை பார்க்க. அல்லேலூயா. அந்த இடத்துல God himself chose the campsite for them. ஆண்டவர் தாமே எந்தெந்த இடத்துல தங்கணும், எப்படி போகணும் என்று பார்த்து அவர்களை வழி நடத்துவதற்காக, சர்ச் பண்ணுவதற்காக அவர்களுக்கு முன்பாக சென்றாரே. ஆண்டோடைய சமூகம் நமக்கு முன்னே செல்லுகிறபடியால் நாம நடக்க வேண்டிய பாதையில் அவர் நம்மை நடத்துவார்.
நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், இந்த வருஷத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா நாம் அவருடைய ஆடுகள். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்னால் அல்ல. நம்முடைய தேசத்தின் மேய்ப்பர்கள் ஒருவேளை ஆடுகளை முன்னால் அனுப்பிவிட்டு பின்னால் செல்லலாம். இந்திய மேய்ப்பர்கள், அக்கார்டிங் டு த பைபிள், இஸ்ரவேலில் உள்ள மேய்ப்பர்கள் எப்பொழுதுமே ஆடுகளுக்கு முன்பாக என்ன செய்வாங்களா? நடந்து போவார்கள். ஆடுகள் அவைகளுக்கு பின் செல்லும். ஏன் என்றால் ஆடுகளை வழி நடத்த, நல்ல புல்வெளியில் வழி நடத்த, நல்ல தண்ணீர்களை காட்ட, நல்ல பாதுகாப்பான இடத்தில் வழி நடத்தி செல்வதற்கு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக என்ன செய்வாரா? நடந்து செல்வார் என்று யோவான் சுவிசேஷம் 10:4 வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாயிருக்கிறார். ஆகையால் நமக்கு அவர் தம்முடைய பிரசன்னம் என்று சொல்லும்போது லிட்டரலி அவருடைய பிரசன்னம் என்பது அவரே நமக்கு முன்பாக செல்வார். பொதுவாக நம்முடைய தேசத்தின் விஐபிகள், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி ஒரு இடத்துக்கு விசிட் பண்ண வருகிறார் என்றால் அத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்களும் முன்னால் வந்து அவருடைய பாதுகாப்பு பிரயாண ஒழுங்குகளை செய்ய அவர்கள் முன் நின்று எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்த பின்புதான் தலைவர்கள் வருவார்கள். இது எல்லா தேசத்திலும் உள்ள நிலை. ஆனால் நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரே நமக்கு முன்னே சென்று வழிகளை நினைச்சாரு, ஆயத்தப்படுத்தி சேஃபாக கொண்டு செல்ல அவரே நமக்கு முன் செல்கிறார். You must believe that your God will go before you in this year, in all your situation. இந்த வருஷம் முழுவதும் உங்க சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்பதை நம்ப வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் கோரேசோடு கோரேசை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீத ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்லும்போது, நான் உனக்கு முன்னே சென்று, I will go before you and will make the crooked places straight. நானே உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை என்ன செய்வேன்? கோணலானவைகளை செவ்வை பண்ணுவேன். இங்கே கோணலானவைகள் என்பது எதை காட்டுகிறது என்றால், the crooked places refer in this word the obstacle which were against the victory of Cyrus over Babylon. பாபிலோனை வெற்றி கொள்வதற்கு தடையாயிருந்த தடைகளைத்தான் ஸ்தோத்திரம் இங்கே கோணலானவைகள், கரடு முரடானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானே அதை சரிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை சரிப்படுத்தினார். நீ வேதத்தில் சரித்திரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பாபிலோன் என்பது கிட்டத்தட்ட ஒரு 200 மைல் பரப்பளவுள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அக்காலத்திலே அது ஒரு கல்தேயன் எம்பையர் என்று அழைக்கப்பட்டது. அல்லேலூயா. 96 மைல் பரப்பளவுன்னு சொல்றாங்க. அந்த கிட்டத்தட்ட 200 வைத்துக் கொள்வோம், ரவுண்டா வைத்துக் கொள்வோம். 200 மைல் பரப்பளவு உள்ள இடம். அந்த பாபிலோனை சுற்றிலும் அந்த மன்னன் ஒரு ஆழமான அகலமான அகழியை தோன்றி அதிலே அதை சுற்றிலும் தண்ணீர் நிரப்பியிருந்தான். சில சொல்றாங்க அதில் ஏகப்பட்ட முதலைகளை வளர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எதிரிகள் அந்த அகழிகளை தாண்டி வர முடியாது. அந்த அகழிகள் ஒரு அப்ஸ்டாக்கிள். அந்த அகழிகளுக்குள் போடப்பட்ட முதலைகள் இந்த கோரேஸ் இந்த ராஜ்யத்தை பிடிப்பதற்கு ஒரு தடை. அது மட்டுமல்ல, அந்த ஸ்தோத்திரம் அந்த கோட்டையில் 100 என்னது கேற்று ஓப்பனிங் கேற்றுகள் இருந்தது. அந்த கேற்றில் எல்லாம் பலமுள்ள வீரர்கள் இரவும் பகலும் என்ன செய்வாங்க? பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். இந்த அகழிக்கு அப்பால்
கிட்டத்தட்ட 110 அடி அகலம் உள்ள பிரத்து, அதாவது அகலம் உள்ள மதில். எத்தனை அடி? சரித்திரம் சொல்லுது 110. நம்முடைய காம்பவுண்ட் வாலுடைய பிரத்து அகலம் 9 இன்ச்சு வைத்திருப்பாங்க. அதுக்கு மேல அதான் 9 இன்ச்சு செங்கல். 12 இன்ச்சு, அதாவது 12 இன்ச்சில் ஒரு அடியில் ஒரு காம்பவுண்ட் வால் கட்டினாலே அது பெரிய ஸ்ட்ராங்கு நினைப்போம். அல்லேலூயா. அவன் தன்னுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக 420 அடி உயரமுள்ள மதில்களை கட்டினான். அகலம் 110. அல்லேலூயா. அதுக்குள்ளதான் அவன் தன்னுடைய சுவாகினால ஈஸியாக நெருங்க முடியாது. ஸ்தோத்திரம். அது எப்ராத்தா நதி அருகில் கட்டப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த நதியை தாண்டி வர முடியாது. இந்த பாபிலோனை மேற்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் சொன்னாரே, கோரேஷே பயப்படாத, நீ என் ஜனங்களை விடுவிக்கணும். பாபிலோன் இருந்து என் மக்கள் திரும்ப எருசலேமுக்கு போவதற்கு நான் உன்னைத்தான் அபிஷேகித்து இருக்கிறேன். நீ அதை செய்ய வேண்டும். ஆகையால் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தகர்த்தெறிய நானே போவேன் என்று சொன்னார். இது எப்படி சரித்திரத்தில் நடந்தது என்றால், பெல்சாத்தார் தன்னுடைய பர்த்டே பார்ட்டி கொண்டாடி கொண்டிருக்கும் போது சகல ஜனங்களும் குடி வரி களியாட்டுகளில் இருந்த போது, ஸ்தோத்திரம், வாயில் காப்போன் தூங்கிவிட்டான். திடீரென்று இந்த சேனை அந்த கேற்றுகள் திறந்து கிடக்கத்தக்க ஆண்டவரே திறந்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து போது. அல்லேலூயா. இந்த வாயில் காப்போன்கள் மாலை 6 மணி வந்தா கதவு பூட்டணும். ஆனா ராஜாவின் விருந்து கழிப்பு இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் பணியில் ஸ்தோத்திரம் தூங்கும்படி செய்தார். கதவு பூட்ட வேண்டியவர்கள் பூட்டவில்லை, கேற்றை பூட்ட வேண்டியவர்கள் பூட்டவில்லை. ஆண்டவர் திறந்து வைக்கும்படி செய்தார். எதிரிகள் வந்தபோது தங்கள் நண்பர்கள் வந்தது போல அத்தனை பேரும் உள்ளே வருவதற்கு அனுமதித்தார்கள். சோ அப்படி அனுமதித்தவர்கள் ஸ்தோத்திரம் இந்த பெர்சிய படைகள் அந்த பர்த்டே ஹாலுக்குள் சென்று வேற யாரையும் கொலை செய்யல. அந்த பர்த்டே கொண்டாடி கொண்டு அந்த பெல்சாத்தாரை மட்டும் என்ன செய்தார்கள்? எந்த யுத்தமின்றி, எந்த ரத்தம் சிந்துதல் இன்றி அந்த மகா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரே இரவிலே இந்த கோரேஸ் பிடித்தான். இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி செய்த செயல். கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் முன்னே சென்று, இது முடியாத விஷயங்கள். கோரேசால் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த கதவு எல்லாம் திறந்து விட்டு போக முடியாது. ஆனா கதவை திறந்து போட்டு போ என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.